ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாத நாள். ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச நாட்கள்லாம் அதுதான். யூனிஃபார்ம், எக்ஸாம், ஹோம் ஒர்க், பனிஷ்மெண்ட்னு இருந்த நாட்கள். ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப்ல. ஆனா இப்போ என்னால முடியல, டயர்டா இருக்கு, இந்த மாதிரி ஏன்னு அவ்வளோ கேள்வி இருக்கு. ஸ்கூல் லைஃப் எவ்வளவு மெமரபிளான நாள்ல. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல. அந்த நாட்கள்லாம் 2026 பேட்சுக்கு எண்ட் ஆக போற போகுதுன்னு நினைக்கும் வச்சுல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ற நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஸ்கூல் டேஸ் யாராலையும் மறக்க முடியாத மெமரிஸ் ஸ்கூல் லைஃப் தாங்க இருக்கும். such a wonderful days in my life. எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு அந்த வராது. என்னதான் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருந்தாலும் நம்மளோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுலயும் யூகேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க பாருங்க வரவங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்கூல் லைஃப்ல பிரேயரை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. பிரேயருக்கு போனாலே தனி ஜாலியா தான் இருக்கும். ஆனா பிரேயர் நடக்கும்ல எப்பவுமே ஒருத்தர் லேட்டா தான் வந்துட்டு இருப்பான். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அவன் பிரேயர் அட்டன் பண்ணதா இருந்தது சரித்திரமே கிடையாது. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவான். சில டைம் பிரேயருக்கு வந்து நின்றுவான், ஆனா பேக் அங்கதான் இருக்கும். சோ பிரேயர்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு பேக் எல்லாம் தூக்கிட்டு வரச்சுல பிடி சார் துண்டா தூக்கிடுவாரு. பொண்ணு கிரவுண்ட்ல ஓட சொல்லுவாரு, இல்லன்னா அடி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இவ்வளத்தையும் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள வரதுல அப்படி கெத்தா வருவோம் பாருங்க. பிரேயர்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு டீச்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமா வந்ததா சரித்திரமே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. என் ஸ்கூல்ல வர மாட்டாங்க, உங்க ஸ்கூல்ல வந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. கிளாஸ் டீச்சர் வர வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் தான். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட்ல சாணி முக்கி அடிச்ச மாதிரி கிளாஸ் டீச்சர் இருந்துச்சு வந்து நிப்பா. அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். டீச்சர் வர்றதுனால கிளாஸே ஒரே கலவர பூமியா இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்க டீச்சர்ஸோ இல்ல போற போக்குல போற டீச்சர்ஸோ வந்து ஏச ஆரம்பிச்சிருவாங்க, கண்டபடி ஏச ஆரம்பிச்சிருவாங்க. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா, இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. ஏன்னா அந்த ஸ்கூல்ல நம்மளுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. சோ அவங்களுக்கு உரிமையா திட்டுவாங்க, ஜாலியா திட்டுவாங்க. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஆனா அந்த திட்டி கேட்கறதுக்கு செம ஜாலியா தான் இருக்கும். சோ அந்த திட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு எல்லாரும் பெஞ்சில போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சிலையும் அவனுக்கு கேங் உட்காந்துருப்பான். அதாவது நான் படிக்கிற டைம்ல 5 ஸ்டார் கேங், 3 ஸ்டார் கேங்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேங்க வந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட் ஆமா அப்படிலாம் இருந்தா. எல்லா ஸ்கூல்ல ஒரு கேங் இருக்கும், எத்து கேங் இருக்கும். எங்க சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு. சோ என்னதான் இப்படி கேங்கா இருந்தாலும் லஞ்ச் டைம்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. லஞ்ச் டைம்ல பண்ணாத சேட்டே கிடையாதுங்க. எவ்வளவு ஒருத்தன் பிரியாணியோ நூடுல்ஸோ சப்பாத்தி, அந்த டைம்ல சப்பாத்தி கொண்டு வந்துட்டா அவன் பக்கத்துலயே போய் உட்காந்துருவோம். உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. ஒண்ணு இப்படி பண்ணுவான், அப்படி இல்லையா அவனுக்கு தெரியாம அவனோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டோம். என்னதான் இருந்து இப்படி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாலும் ஸ்கூல் டைம்ல எவனாவது ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வரலன்னா அவ்வளவுதான். எவனாவது ஒருத்தர் பெரிய டிஃபன் பாக்ஸா கொண்டு வருவான். அதுல இருக்க மூடியை எடுத்து எல்லார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிடுறான். இதுல பொண்ணுங்க வேற தருவாங்க. என்ன இப்படி ஒண்ணு மண்ணா இருந்து சாப்பிட்ட ஒரு இடம் தாங்க ஸ்கூலு. நீங்க வேற என்னெல்லாம் லஞ்ச் டைம்ல படிவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் போம்ஸ்ல இளையராஜாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் எந்த மேம் வந்தாலும் ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. கண்ணெல்லாம் அப்படியே சொக்கும், தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். என்னதான் இப்படி ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் அப்படி படுற தாளாட்டிக்கு அவன் தூங்காமையா இருப்பான். மச்சான் டீச்சர் வந்தா சொல்றான் நான் எந்திரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சொல்லிட்டு தான் படுத்திருப்பான். ஆனா இதெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் பாத்துட்டாலும் அப்படியே எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து நின்றுவாங்க.
பக்கத்துல வந்து நின்னோன்னா அவனுக்கு தலால முழிப்பு வந்துடும். ஏன்னா தாலாட்டு நின்றுச்சுல, என்னடா தாலாட்டா காணுமேனு இப்படி எந்திரிச்சு பாப்பான். மிஸ் அவனை பார்க்க இவன் மிஸ்ஸ பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஒண்ணு மூஞ்ச கழிட்டு வந்து கிளாஸ்ல உட்காருங்கன்னு சொல்ல போறாங்க, அப்படியே போடா வெளியே கெட் அவுட் அப்படின்னு சொல்ல போறாங்க. வேற என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் தான் ஸ்கூல் டைம்ல. இதெல்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு ஃபன்னா இருக்கும். வெளியே போய் நிக்கிறவனுக்கு அப்படி இருக்காது. நம்ம ஏதோ இப்படி நினைச்சிட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்க ஸ்கூல் லைஃப்ல நிறையவே இருக்கு. சோ இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா செகண்ட் பார்ட் கண்டிப்பா போடுறேன். உங்களோட ஸ்கூல் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.